வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழருடைய திணை கோட்பாடும் சூழலியலும் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. தமிழர்கள் அவங்க வாழ்ந்த சூழல் இயலை 5 வகையாக பிரிச்சிருக்காங்கன்றது நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இது உலகத்தில் எல்லாரை விட முதன்மையாக முன்னாடியே இவங்க இதை செஞ்சுருக்காங்கன்றது தான் எல்லாருக்குமே ஆச்சரியத்தை தருது. தொல்காப்பியர் இலக்கியத்தில் இந்த 5 வகையான நிலங்கள், அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 நிலங்களுக்கும் ஒவ்வொரு நிலத்துக்கும் முதல் பொருள், கருப்பொருள், உரிபொருள் அப்படின்றத எழுதியிருக்காரு. முதல் பொருள்ன்றது நிலமும் பொழுதும். நிலம்னா எந்த நிலத்தில் வாழறாங்க இந்த 5 வகையான நிலங்கள். பொழுதுன்றது ஒரு வருஷத்துக்குன்னு எடுத்திங்கன்னா நமக்கு மாறுபட்டு வர கால மாறுபாடு, அதாவது மழை காலம், வெயில் காலம், வெயிநீர் காலம், அந்த மாதிரி. அது இல்லைன்னா ஒரு நாளைக்குன்னு பார்த்திங்கன்னா காலை, மாலை, மதியம், இரவு அப்படின்ற அந்த பொழுது தான் இங்கே சொல்கிறாரு. அதனால் முதல் பொருள் அப்படின்றது நிலம், பொழுது, இரண்டின் இயல்பென மொழிப இயல்பு உணர்ந்தோரே. அதாவது அந்தந்த நிலத்தோடைய இயல்பை உணர்ந்தவங்க முதல் எனப்படுவது நிலம், பொழுது, இரண்டின் இயல்பென மொழிப இயல்பு உணர்ந்தோரே அப்படின்றத திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. அதாவது உலகத்திலேயே முதல் பொருளாக அமைகிறது நிலம்தான். இது இல்லைன்னா உலகம் இல்லை. அதே சமயத்தில் பொழுது, இந்த நிலமும் பொழுதும் தான் எல்லா விஷயங்களும் இந்த உலகத்தில் எல்லா செயல்களுக்கும் காரணம். இந்த நிலம், அதுக்கப்புறம் இந்த பொழுது, இது அடிப்படையில் தான். இப்போ பொழுதுன் போது கிமு, கிபி அப்படின்னு காலத்தை பிரிக்கிறோம். அதே மாதிரி உலக நாடுகளுடைய வரலாறெல்லாம் பார்த்திங்கன்னா நிலத்தோடைய அடிப்படையில் தான் அந்த வரலாறையே நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் முப்பொருளில் தான் எல்லாமே இருக்குன்றார். அதாவது காலம், இடம், செயல். அந்த முப்பொருளில் தான் இந்த முதல் பொருள், கருப்பொருள், உரிபொருள் எல்லாமே வருது அப்படின்றது தான் அறிஞர் சாவே சுப்பிரமணியனும் சொல்கிறாரு. இப்போ 5 பாகுபாடும் சூழலும் அப்படின்னு பார்க்கும்போது கடலில் இருக்கிற நீர் ஆவியாகி மேகத்துக்கிட்ட போகுது. அதுவே மலையில் அருவியாக, காட்டில் ஓடையாக, சமவெளியில் ஆறாக பாய்ந்து திரும்பி சேருது. இதுதான் இயற்கை. இப்போது தமிழர்கள் நிலத்தை மலை, காடு, வயல், கடலோரம், இந்த 4 வகையான நிலங்களாக பிரித்து இந்த 4 வகையான நிலங்கள் மக்கள் வாழறதுக்கு, உயிர்கள் வாழறதுக்கு சிறந்த நானிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த நானிலங்களில் இருக்கக்கூடிய வாழ்வியலும் பண்பாடும் தான் அதோடைய அடிப்படை. இந்த நிலங்களுக்கு, அந்தந்த நிலங்களுக்கு தொடர்புடைய தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், மனிதர்கள், இதெல்லாம் சேர்ந்தது தான் சூழல் தொகுப்புகள், அதாவது ஈகோசிஸ்டம் சொல்கிறோம். இப்போது தமிழர்கள் இந்த 4 வகை நிலங்களை எப்படி பார்த்துருக்காங்கன்னா, மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும், முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என சொல்லிய முறையால் சொல்லளவும் படுமே. இது திருக்குறள், தொல்காப்பியத்தில் வருது. மாயோன்னா திருமால். திருமால் இருக்கிறது காடு சார்ந்த பகுதிகள். இதை நம்ம முல்லை நிலம் சொல்கிறோம். சேயோன்னா முருகர். முருகர் இருக்கக்கூடியது மலைப்பகுதி. இதை குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொல்கிறோம். வேந்தன்றது இந்திரன். இந்திரன் இருக்கக்கூடியது மருத நிலம். அதே சமயத்தில் வருணன். வருணன்னா மழைக்கான கடவுள். அவர் இருக்கிறது கடல் சார்ந்த பகுதி. இதை நெய்தல் நிலம் சொல்கிறோம். இப்போ காடுரை உலகம், மைவரை உலகம், தீம்புணல் உலகம், பெருமணல் உலகம் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறாரு. இந்த நிலங்களை இருக்கக்கூடிய அந்த தொகுப்புகளை தான் 4 வகையான நிலங்கள் சொல்லி அந்தந்த நிலங்களில் சிறந்து விளங்கிய பூக்களோட பேர்களையே அந்த நிலங்களுக்கு வச்சுருக்கோம். அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்றத வச்சுருக்கோம். இந்த சூழல் பாதிக்கப்படும் போது தான் பாலை நிலம் உருவாகுகிறதுன்னு சிலப்பதிகாரத்தில் நமக்கு தெரியுது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையின் திரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். அதாவது முல்லையும் குறிஞ்சியும் அதோட இயல்பை இழக்கும் போது அது பாலை நிலமாக மாறுது அப்படின்றது இங்கே அது பொருள். தொல்காப்பியரும் பாலைவனத்தை நடுவன் திணை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பாலை நிலத்துக்கான கடவுள் கொற்றவை அப்படின்னு உரையாசிரியர் இளம்பூரணார் சொல்கிறாரு. நடுவன் 5 நடுவன தொழிய படுத்திரை வையம் பாத்திய பண்பே அப்படின்றது தொல்காப்பியம். அதாவது படுத்திரை வையம், வையம்னா அந்த உலகம். இந்த உலகம் கடல் சூழ்ந்து இருக்குது.
பாத்திய பண்பேன்னா நிலத்தை வந்து நம்ம வகைப்படுத்தி இருக்கோம். அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் நம்ம வந்து பிரித்து நம்ம வகைப்படுத்தி இருக்கோம். நடுவன் ஐந்திணைனா கைக்கிளை பெருந்திணைக்கு நடுவில் இந்த 5 திணைகள் வரும். நடுவனது ஒழியனா இந்த நடுவாக இருக்கக்கூடியது பாலை நிலம். இந்த பாலை நிலம் நீங்களாக அப்படின்றது இதுக்கு அர்த்தம். பாலைக்குன்னு ஒரு தனி நிலம் இல்லை. இந்த நிலங்களுடைய அந்த இயற்கை சூழல் மாறும் போது இந்த நிலங்கள் வந்து பாலை நிலமாக ஆயிடுது அப்படின்றது தான் இதோடைய பொருள். இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தமிழ் மண்ணுன்னு சொல்ல வையோன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த பாகுபாடு தான் உலகத்தில் இருக்கிற எந்த பகுதியில் இருக்கிற நிலமாக இருந்தாலும் அதுக்கும் பொருந்தும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். திணைசார் கருப்பொருளும் சூழலையும் பார்க்கும்போது இந்த 5 வகையான நிலங்களுக்கும் அந்தந்த நிலத்துக்குன்னு ஒரு முதல் பொருள், கருப்பொருள், உரிபொருள் அப்படின்றத பிரித்து இதை தான் பண்பாட்டு சூழல்கள் அப்படின்றாங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த உயிரின வளத்தின் அதாவது பயோடைவர்சிட்டியை வந்து அவங்கவுங்க அந்தந்த நிலத்துக்கு ஏற்ற தன்மைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறத நம்ம வந்து தொல்காப்பியம் மூலமாகவே அறிய முடியுது. மலையும் மலை சார்ந்த நிலத்தை குறிஞ்சி சுழல் அப்படின்றோம். காடும் காடு சார்ந்த நிலத்தை முல்லை சுழல் தொகுப்பு அப்படின்றோம். வயலும் வயல் சார்ந்த இடத்த மருத சுழல் தொகுப்பு அப்படின்றோம். கடலோரம் சார்ந்த பெருமணல் நில பகுதியை நெய்தல் சுழல் தொகுப்பு. இப்போ இந்த முல்லையும் குறிஞ்சியும் மாறிடுச்சுன்னா அந்த வன்மையான நிலப்பரப்பை தான் பாலை சுழல் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒவ்வொரு நிலத்துக்கும் 14 வகையான கருப்பொருட்களை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. இதை வந்து அந்த காலத்திலே அவங்க அவ்வளோ நுட்பமாக அறிஞ்சு வச்சுருக்காங்கன்றது நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான செய்தி. இந்த 14 வகையில் பார்த்திங்கன்னா கருப்பொருட்கள் வந்து பறவைகள், விலங்குகள், நீர், பூ, மரம், உணவு, தொழில்ன்றது ரொம்ப முக்கியமானது. இது அந்தந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டுக்கிட்டே வரும். இப்போ இந்த சூழலியல் விழிமங்கள்னால் அந்த வாழுற முறைன்னு பார்த்திங்கன்னா இப்போ மலை, ஆறு, காடு, மரம், செடி, கொடி, விலங்குகள், பறவைகள்லாம் அந்தந்த இயற்கையோட பின்னணியில் வந்து அங்கங்கே படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் மனிதர்களோட உணர்வுகளான காதல், இழப்பு, துக்கம், மகிழ்ச்சி இதையெல்லாம் வந்து இலக்கியத்தில் இந்த இடங்களை சார்ந்து அவங்க எழுதியிருப்பாங்க. அதாவது பிரிவை வந்து உணர்த்தணும். இப்போ தலைவனும் தலைவியும் பிரிஞ்சிருக்காங்கன்னா அப்போ அதை பாலை நிலத்தோடு ஒப்பிட்டு அவங்க வந்து எழுதுவாங்க. அதே மாதிரி நீர்நிலைகளான ஆறு, சுனை, குளம், கடல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடவுள் வந்து தங்கிறதுக்கான சிறந்த இடங்களாக சங்க இலக்கியங்கள் வந்து காட்டுது. துறை எவன் அணங்கு யாமுற்ற நோயே, அதாவது ஊர் துறையில் இருக்க தெய்வங்க மேலே எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை, ஆனால் நீங்கள் எங்களை ஏமாற்றி பொய் சொல்லிட்டு சென்ற அந்த பாவம்தான் தலைவிக்கு சூழ்நோயாக வந்து அவளை வருத்துதுன்னு தலைவி மறைமுகமாக சொல்கிறான். அதாவது தலைவனோட கள்ள ஒழுக்கத்தை கடிந்து அவன் செஞ்ச தவிர உணர்த்துறதுக்காக இந்த பாடல் வருது. அருந்திற்கடவுள் அல்லன் பெருந்துரை, அதாவது 8ஆம் திரைமுறையான திருவாசகத்தில் இறைவன் வெறும் 8வது உயரத்தில் இருக்கிற கடவுள் மட்டும் இல்லை, தன்னை ஆட்கொள்வதற்காக திரும்பெருந்துறையில் குருவாக எழுந்தருளி வந்து கருணையை மாணிக்க வாசகர் இதில் வந்து போட்டுறாரு. அந்த மாதிரி நீர்நிலைகள் இருக்கிற தெய்வங்களை இந்த பாடல்கள்லாம் சுட்டி காட்டுறேன். அணங்குடை முன்னீர்னா தெய்வத்தன்மை இல்லைன்னா அச்சமுற்ற ஆற்றல் இருக்கிற கடல். இப்போ கடல் வந்து தெய்வத்தன்மையோடு நமக்கு உணவுலேருந்து எல்லாமே அளிக்குது. அதே சமயத்தில் அதோடைய ஆற்றல் வந்து மக்களுக்கு அச்சம் தரக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்றது இந்த பாடலோட பொருள். பெருந்துறை பரப்பின் அமர்ந்து உரை அணங்கோ, அதாவது வந்து தெளிந்த அலைகளை கொண்ட பெரிய கடல் பரப்பில் விரும்பி வந்து தங்கியிருக்கும் தெய்வமோ அது அணங்கோ நீ அப்படின்னு தலைவன் தலைவியை பார்த்து வியந்து கேட்குற மாதிரி இந்த வரி அமைஞ்சிருக்கு. கடல் கெழு செல்வி, அதாவது இவள் வந்து கரையில் நின்று ஆடு மகள் போல பொலிவுடன் நிற்பதை போல ஊமையால் காதலின் அருமையையும் அந்த பிரிவையும் உணர்த்துறதுக்காக இந்த வரிகள் எழுதப்பட்டிருக்கு. இந்த வரிகளெல்லாம் பார்த்திங்கன்னா கடல் சார்ந்த தெய்வங்களை இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ மக்கள் வந்து பொய் சொன்னா இல்லை சொல்ல தவறினா இயற்கை வந்து மாறுபடும், மழை பெய்யாது, நீர்நிலைகள்லாம் வந்து வற்றிடும் என்ற நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்தது. அதனாலேயே அவங்க காடு, மரம், குன்று, நீர்நிலை, மழை, பாம்பு இதையெல்லாம் வழிபட்டது நமக்கு வந்து சங்க இலக்கியங்கள் மூலமாக தெரியுது. இந்த பழக்கங்கள் இன்றைக்கி கூட நம்மளிடையே இருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி இயற்கை சூழலை பேணுதல்ன்றது அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஏன்னா வந்து இயற்கையை பாதுகாக்கணும்,
அதை வந்து அப்படியே அடுத்த அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்துன்னு போகணும். அப்போ இலக்கியங்களை பார்த்திங்கன்னா சுவையான உணவின் உற்பத்திக்கும் ஊர் உருவாக்கத்துக்கும், அதாவது காடு கொன்று நாடாக்கிய செய்திகள் காடப்படுது. அதாவது காடுங்களெல்லாம் அழித்து அதில் விவசாயம் பண்ணி உணவு பெருக்கத்தை செஞ்சுருக்காங்க. அதே சமயத்தில் குளமெல்லாம் வந்து அவங்க வந்து வெட்டியிருக்காங்க. குளத்தை தோன்றது, அதை சுற்றி மரங்களை நடுறது, அப்புறம் அந்த குளத்துக்கு வேண்டிய நீர் வரத்துக்காக கால்வாய்களை அமைக்கிறது, தரிசு நிலங்களெல்லாம் வந்து உழவு நிலமாக்குறது, அதே மாதிரி அந்த இடத்துல நீருக்காக கிணறுகளை தோன்றுறது. இந்த 5 அறங்களையும் செய்கிறவங்க கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போவாங்கன்றது சிறு பஞ்ச மூலமாக நமக்கு தெரிய வருது. இந்த நம்பிக்கை மக்கள்கிட்ட இருந்தது. அதே மாதிரி இயற்கையோட பேராற்றலை தெரிஞ்சுக்கிட்டு அதோட நட்பாகவும் உறவாகவும் இருந்தாங்க. ஆழி பேரலையோடைய அழிவை பலமுறை அவங்க பார்த்துருந்தாலும் 5 ஒன்று நீர், இது இல்லாமல் வாழ்க்கை இல்லைன்றது நீரின்றி அமையாத உலகுன்னு திருக்குறளில் வருது. அதனால் நீரோடைய மேன்மையும் அதோட வளத்தையும் மற்ற 5 பூதங்களில் மற்ற 4 பூதங்களுடைய முக்கியத்துவத்தையும் தமிழர்கள் அறிஞ்சிருந்தாங்க. அதை இலக்கியத்தில் இடம்பெற செஞ்சுருக்காங்க. இப்போ திணைசார் உணவு பண்பாட்டு சூழலில் பார்த்திங்கன்னா எந்தெந்த வகையான நிலத்தில் மக்கள் வாழறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க உணவு பழக்கமும் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருப்பொருள் தொகுப்பில் தெய்வத்துக்கு அடுத்தபடியாக உணவுன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு திணையிலும் அந்தந்த தாவரங்கள் அந்தந்த விலங்குகள் தான் மக்களுக்கு உணவாக இருந்திருக்கு. இப்போ கடலோரத்தில் வாழுற மக்களுடைய உணவில் பார்த்திங்கன்னா மீன் இறைச்சியும், மலையில் வாழுற மக்கள் வந்து அவங்க வேட்டையாடுற விலங்கோட இறைச்சியும் முதன்மையான உணவாக இருந்திருக்கு. மருதம் முல்லையில் வந்து வேளாண்மை செஞ்சு அதில் வர விளைபொருட்கள் தான் அவங்களோட முதன்மையான உணவாக இருந்திருக்கு. இப்போ ஆற்றுப்படை நூல்களில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நுணுக்கமாக பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து அவங்க வந்து அரசர்களை பார்க்க போகும்போது அவங்க வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த நிலங்களெல்லாம் தாண்டி போக வேண்டியிருக்கும். அப்போ அந்த நிலத்தோட இயல்பு, அங்கே வாழுற மக்களுடைய உணவு, குடியிருப்பு, அவங்களுடைய பழக்க வழக்கம், அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள், தாவரங்கள், இந்த பற்றின விவரங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த மக்களுடைய பண்பாட்டு விழுமியங்களும் சேர்த்து வந்து கவிஞர்கள் இலக்கியங்களை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போ பழந்தமிழர்கள் வந்து பயிரிட்ட பயிர்கள்னு பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் தான். அதாவது வரகு, திணை, சாமை, கேழ்வரகு. இன்றைக்கும் அதுங்களோட மதிப்பு இன்னும் அதிகமாக தான் ஆயிருக்கு. ஏன்னா மருத்துவர்கள் வந்து இப்போ இந்த உணவை சாப்பிட சொல்லி தான் பரிந்துரை செய்கிறாங்க. உலகம் முழுக்குமே வந்து இப்போ இயற்கை வேளாண்மைக்கு திரும்ப வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இப்போ இயங்கின்றிருக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த காலத்திலே தமிழர்கள் வந்து சூழல் சார்ந்த விழுமியங்களை எந்த அளவுக்கு புரிஞ்சு அவங்க வாழ்க்கை முறையை அமைச்சிருந்தாங்க அப்படின்றது நமக்கு இன்றைக்கும் வந்து பெருமை மிக்க ஒரு விஷயமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.